அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மிக முக்கிய எச்சரிக்கை, குவைத் இதோ ஆரம்பித்து விட்டது காற்றின் வேகம். காலநிலையின் மிக முக்கிய எச்சரிக்கை. இந்த வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். அதோடு தொடர்ந்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இதோ 5.9 ரிக்டர் அளவிலான பூகம்பம் நேற்றைய தினம் இந்தோனேஷியாவில் பதிவாகியுள்ளது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஜூம் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பூகம்பம் தற்போதைக்கு வரைக்கும் பதிவாகி இருக்குது. அதாவது கடந்த ஜனவரியில் இருந்து இப்போதைக்கு வரைக்கும் அதிகளவான பூகம்பம் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் தான் பதிவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய ரெஸ்பெக்டிங் த ஃப்ளாக் இஸ் ரெஸ்பெக்டிங் த கண்ட்ரி. அதாவது நாட்டின் கொடியை மதிப்பது நாட்டை மதிப்பதற்கு சமம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். எதிர்வரும் நாட்கள் உங்களுக்கே தெரியும், குவைத்துடைய தேசிய தின கொண்டாட்டங்கள் இருக்கிறதால எல்லா வாகனங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் கடைகள்லையும் கொடிகளை ஏற்ற வேலைகளை அதிகமாகவே செயல்படுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கொடிகளுக்கு கண்ணியம் அளிங்க. அதே மாதிரி கொடிகளை எங்கெங்கே வைக்கணும் எங்கெங்கே வைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. அடுத்ததா இதோ குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிரடியான பல தேடுதல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பல பகுதிகளிலையும் இந்த சோதனை நடைபெறுகிறது. சுற்றுச்சூழல் பொது ஆணையம், பொது தீயணைப்பு படை மற்றும் குவைத் நகராட்சி மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் கண்காட்சிகளுக்காக நியமிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றில் கூட்டு ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. 2014ஆம் ஆண்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எண் 42 மற்றும் அதன் திருத்தங்களை செயல்படுத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் பொது ஆணையம், பொது தீயணைப்பு படை மற்றும் குவைத் நகராட்சி மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சரியான பாதுகாப்பின்மை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு எதிரான செயல்பாடுகள் காரணமாக பல ஸ்டோர்கள் மற்றும் தளங்கள் மூடப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, இந்த ஸ்டோர்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், இந்த ஜெமியாக்களில் எலெக்ஷன் நடக்கும். ஜெமியாவை யார் டேக் ஓவர் பண்ணுறதுன்னு அந்த எலெக்ஷன் இனி வரும் காலங்களில் நடக்காது. அதுக்கு பதிலாக வேறு மாற்று வழியை கண்டுபிடிக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க சோசியல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பீரோ கவர்மெண்ட் ஏஜென்சியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மாலை நேரத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்வரும் நாட்களில் அதற்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கேபிட்டல் கவர்னர் ஷேக் அப்துல்லா அல் சாலிம் அலி அல் சபா நேற்றைய தினம் 2 பகுதிகளுக்கு விஜயம் செய்திருக்காரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அல் ஃபேஹா பகுதி, அதே மாதிரி ஜாபர் அல் அஹமட் பகுதி. இந்த 2 பகுதிகளிலும் தற்போதைய சூழலில் வீதி புனர் நிர்மாண பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கவர்னரே நேரடியாக சென்று வீதிகளில் உள்ள நிலைமைகள் என்ன, வேலைப்பாடுகளுடைய ஸ்திரத்தன்மை என்ன அப்படின்றதையும் கண்காணிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி குவைட் ஏர்வேஸ் 16 ஃப்ளைட், ஒரு வாரத்துக்கு 16 ஃப்ளைட் லண்டனுக்கு விட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பயணிகளுடைய கோரிக்கையை அடுத்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. லண்டனுக்கு குவைத்திலிருந்து பயணிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கிறதால ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 16 ஃப்ளைட் விட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க குவைட் ஏர்வேஸ். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக முன்னாள் அமைச்சர் அவருடைய சகோதரர் அப்துல் அஹமத் நாசர் அல் ஜலால் அவர்களுடைய மரணம் தொடர்பான கடைசி கட்ட விசாரணை வந்துள்ளது. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சவரிங் வெல்த் ஃபண்ட் இன்ஸ்டிடியூட் 1.29 ட்ரில்லியன் குவைத் இறையாண்மை நிதியத்தின் சொத்துக்களின் மதிப்பு மற்றும் அதன் வரலாற்றில் முதன்முறையாக உலக அளவில் 5வது இடத்திற்கு தன்னுடைய மீண்டும் ஒரு வெற்றியை நிலைநாட்டியுள்ளது. அதன் கடைசி நிலையாக இருந்தது $980 பில்லியன் என்பது தெரிய வந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.29 ட்ரில்லியன் டாலர்கள் குவைத்துடைய இறையாண்மை. அதாவது குவைத் தங்களுடைய நாட்டினுடைய
பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, அதே மாதிரி நாட்டினுடைய பிரஜைகள் குடிமக்கள் அவங்களுக்கான செலவுகள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அவங்களுடைய எல்லா விடயங்களுக்காகவும் சேமித்து வைக்கிறாங்க இல்லையா, கையிருப்பு, இறையாண்மை கையிருப்பு, அந்த பணம் தான் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனுக்கும் மேலே இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. உலகளாவிய ரீதியில் 5வது இடத்துல மாஷா அல்லாஹ் இருக்குது. அப்போ குவைத் வந்து அவங்களுடைய அந்த இப்போ இருக்கிற அந்த 1 ட்ரில்லியன் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கும் அதிகமாக அந்த பணம் வந்து உபயோகப்படும். அதாவது இந்த நாட்டில் பெட்ரோலே முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இப்போ மசகு எண்ணெயே இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் கிட்டத்தட்ட 40 வருடங்களை இந்த குவைத் இந்த பணத்தை வச்சு 1 ட்ரில்லியனை வச்சு கொண்டு போக முடியும், இந்த கவர்மெண்ட்டை நடத்த முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எண்ணெய் வளத்தின் பங்களிப்பு, அதே மாதிரி நாட்டில் வந்து நாட்டு மக்களுக்காக கவர்மெண்ட் சேர்த்து வைக்கிறதுல இது வந்து பெஸ்ட்டான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. 1 ட்ரில்லியனை வந்து சேமித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது பண தேவைகள் வந்தாலும், இது வந்து என்னுடைய கஃபில் சொன்னது, அவங்களுக்கு ஏதாவது பணத்தொகை தேவைகள் வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தில் இருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே திருப்பி மசகு எண்ணெய் விற்கும்போது அதிலே போட்டுருவாங்களாம். இது எதுக்கு அவர் சொன்னாருன்னா, மற்ற நாடுகளில் வாங்கும்போது கடன் அதிகரிக்கும், அதுக்கு வட்டி கொடுக்க வேண்டி வரும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால எங்களுடைய இறையாண்மையிலேருந்து தேவைப்பட்டால் எடுக்கிறது, அதுக்கப்புறமா மசகு எண்ணெய் விற்றதுக்கப்புறமா அந்த பணத்தை போட்டுருவாங்க. அதால் எங்களுக்கு வந்து அந்த பணத்துடைய தேவை வந்து இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த காரணத்தால் தான் மக்களே இன்றைக்கும் குவைத்துடைய டினார் வந்து உச்சத்தில் நிற்குது. உலகளாவிய ரீதியில் முதல் இடத்துல டினார் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். உலகளாவிய ரீதியில் ஏன் டினார் முதல்ல இருக்குதுன்னா, அவங்களுக்கு பணத்துடைய தேவை ரொம்ப கம்மி. உலக வாங்கிக்கிட்டது இப்போ நம்ம வந்து IMF கிட்ட இலங்கை கடன் வாங்குது, இன்னும் எத்தனை நாடுகள்கிட்ட கடன் வாங்குது. இந்த மாதிரி எந்த நாட்டுக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம், அப்படி தான் சொல்லணும். இறைவனுடைய ஆசி தான். இறைவன் நாடினால் எல்லாமே 1 செகண்டில் மாறலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், இன்னொரு நாட்டுக்கிட்ட கையேந்த கூடாத நிலைமை, கையேந்து தேவையில்லாத நிலைமை இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் குவைத் வந்து அவங்களுடைய முதல் நிலையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்நிய செலவாணி அவங்கள்ட்டே இருக்கிறதால 1 ட்ரில்லியன் இருக்குதுன்றதால அவங்க இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் கையேந்துறது இல்லை. தேவைன்னா அதிலே எடுக்கிறது, அதுக்கப்புறம் மசகு எண்ணெய் வித்தது அதிலே போட்டுடுறது. இந்த மாதிரி இருக்கிறதால தான் இன்றைக்கும் குவைத்துடைய டினார் உலகளாவிய ரீதியில் முதல் இடத்துல இருக்குது. இன்றும் நாளையும் அதிகமான காற்று வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வளிமண்டலவியல் மையம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டஸ்ட், குவைத்துடைய அனைத்து பகுதிகளிலையுமே தூசி காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது நாளை வரை, வியாழக்கிழமை வரை தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் அதிக அலைகள் காரணமாக கடல் செயல்பாடுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கடல் தொழிலாளர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் இன்றைக்கின்னு பார்த்து அப்தலி ஃபார்முக்கு போயிருக்கிறாரு குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் சபாஃபிதுல்லா வரா. இன்றைக்கி அவர் போன அந்த காட்சியை வந்து வீடியோ பதிவிட்டிருந்தாங்க. அங்கே கூட பாருங்கள் இந்த அளவுக்கு காற்றுடைய வேகமும் அந்த தூசியும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெசிடென்ஸ் ஏரியாவையும் பாருங்கள்.
நீங்கள் இப்போ கடைசியாக பார்த்த விஷுவல் வந்து என்னுடைய ஏரியா, அதாவது அபு ஃபத்தீரா, நான் இருக்கிறது வந்து அபு ஃபத்தீராவில், அபு ஃபத்தீரா ஏரியாவில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்தது கடைசியாக. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சி ஏரியா, எல்லாமே கட்டடங்கள் வளைச்சி வர பார்த்தீங்கன்னா திறந்த வெளிகளே இல்லை. இந்த ஏரியாவே இந்த நிலைமையில் இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. சாதாரணமாக பாலைவன பகுதிகள், சபஹல் அஹ்மத், ஜாபர் அல் அஹ்மத், ஜஹாரா, அப்தலி, சால்மி, இந்த மாதிரி பகுதிகள்லாம் எந்த அளவு வீரியத்தோட காற்றுடைய வேகம் இருக்கும். அதே மாதிரி தான் கர்ப் அப்துல்லா முபாரக் சுலைபியா பக்கம், அங்கேயும் வந்து காற்றுடைய வேகமும் தூசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த தூசி காற்று வெளியில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெளியில் நடமாடக்கூடியவங்க, வாகனம் ஓட்டக்கூடியவங்க, கடல் தொழிலுக்கு போகக்கூடியவங்க, பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே ரொம்ப கவனம். அதே மாதிரி குழந்தைகளை வெளியில் எடுத்து போகக்கூடிய பணிப்பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. வீதிகளில் இன்றைக்கி நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி உங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி கண்ணில் தூசிகள் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் தெரியாத நண்பர்கள் பலரும் இருப்பாங்க, அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான தகவல்களை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்.